ஹாய் எவ்ரிவன், ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப் சேனலுக்கு வந்து திருப்பி நம்ம பார்க்குறோம்ல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 365 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது நியர்லி 1 இயர் கிட்ட ஆச்சு. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா எதுக்கு பிரேக்னா கொஞ்சம் ஸ்டடீஸ் அப்படி எப்படி கொஞ்சம் பிளா போயிட்டு இருந்தனால ஸோ என்னால் வீடியோ போட முடியல. ஆக்சுவலி என்னோட ஆம்பிஷனே பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகும் தான் ஒரு ஆம்பிஷன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, தொடர்ந்து வீடியோ போடுறது. பட் எனக்கு அது இல்லாதனால ஸோ என்னால் அப்பப்போ வீடியோ போட முடியல. ஸோ கம்மிங் டேஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் ரெகுலராக ஏதாச்சும் vlogs அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ எதுக்காகுதுன்னா ஃபைண்டிங் ஜாப். பிகாஸ் என்னோட டே லைஃபே இப்படி தான் போயிட்டு இருக்கு. வேலை தேடிட்டு தாங்க இருக்கேன். அதாவது எப்படி வேலை தேட போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் மட்டும் சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஸோ என்னோட புலம்பல்ஸ் தான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லைஃப்பில் வந்து என்ன செட்டில் ஆகுறது, எப்படி போகிறது, ஆக்சுவலி எல்லாருக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாரும் பார்த்தோன்னா எப்படி தேடுறது கூட ஈவன் தெரியலங்க. எனக்கே ரொம்ப புலம்புறேன். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 20 டேஸாக நானும் அங்கே இங்கே எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆஃபர்ஸும் பார்த்தோன்னா வருது. பட் பிளேஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. சேலரி எக்ஸ்பெக்டேஷனு, பாண்டு இதெல்லாம் கேட்கும் போது தான் I am not interested in the deal. திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. நம்ம ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலு ஆக்சுவலி எப்படி வைக்கணும், ஒரு ஜாப் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். ஏன்னா என்னோட ஜூனியர்ஸ் ஆக்சுவலி என் காலேஜில் இப்போ நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க போல். ஸோ கிட்டத்தட்ட 1 மாதமோ 4 மாதமோ நிறைய பேர் கமெண்ட்லேயே போட்டிங்க, நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணீங்க. என்னால் ரிப்ளை பண்ண முடியல. பிகாஸ் அதான் சொன்னேனே, நான் வந்து சுத்தமாக நான் அதை பார்க்கல. ஸோ இப்போ நான் பார்க்கும்போது ஓகே காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் என்ன அடுத்தது வேலைக்கு தானே போக போகிறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன சொல்கிறனோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகி உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ இதுக்கு தான். ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா ஃபரீத். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, உங்கள்கிட்ட ரெசியூமெலாம் இருக்காது. நீங்கள் எப்படி இருந்தாலும் ரெசியூம்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்குள்ளார அப்படியே மண்டெல்லாம் வெடி. அவன் செத்துட்டான்டா. ஒவ்வொரு ரெசியூம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்டயே ஒரு 30-40 ரெசியூம் கிட்ட டிஃப்ரெண்டான அந்த அதாவது அந்த தீம்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் என்னோட ரெசியூம் எல்லாம் காட்டுறேன்னு பார்த்தீங்களா, என்னோட ஃபர்ஸ்ட் ரெசியூம் பார்த்தீங்கன்னா அது என் மொபைலில் இருக்குது. பட் அது பார்த்தீங்கன்னா 2 பேஜுக்கு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் படித்த இன்ஸ்டியூட்டில். ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நான் என்ன படிச்சேன்ட்டு. சரி பார்க்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு அண்ட் தென் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ், அதாவது பிஇ மெக்கட்ரானிக்ஸ் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 6 மந்த்ஸ் முடிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம், அட்வான்ஸ் எம்பெடட் சிஸ்டம் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன ஸ்டடி பண்ணியிருக்கேன்னா C++, ARM7, 8051, RTOS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால், அப்புறம் நெட்வொர்க்கிங். ஸோ பிளா ஒரு பார்த்தீங்கன்னா 5 to 6 பார்த்தீங்கன்னா ஒரு கோர்சஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் கோர்ஸ் நான் டேரெக்டாக போனேன். ஸோ எனக்கு தெரியும், இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். எனக்கு பிகாஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்து எனக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ எனக்கு ஓகே இதெல்லாம் தெரியும். வேலைக்கு ஆக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்கு ஆக மாட்டானா. ஸோ இதை வச்சு என்னோட ஸ்கில்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அண்ட் தென் நான் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெசியூம் ரெடி பண்ணேன். அந்த ரெசியூம் பார்த்தீங்கன்னா 2 பேஜஸ் இருக்கு. பட் சில கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிங்கிள் பேஜஸ் தான் பார்ப்பாங்க. அது ஏடிசின்னு ஒன்று இருக்கு. ஏடிசின்னு ஒன்று இருக்கு. நான் ஒரு பரதேசி. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே அதுதான். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டேரெக்டாலாம் போயிட்டு உங்கள் கையில் போய் கொடுத்துறாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரோட கையில் போய் டக்குன்னு போய் சேர்ந்துடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஏடிசியில் வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்த அந்த குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கும் நீங்கள் கொடுத்த ரெசியூமில் இருக்கிற அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆச்சுன்னா, ஐ மீன் ஒரு 80 to 90% மேட்ச் ஆன பட்சத்துக்கு தான் உங்களுக்கு ஃபர்தராக இமெயில் ரிசீவ் ஆகும். ஸ்டேஜை நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகும். அது மூலிமா நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதலாம், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் தான் மெயில் வருமா வராதாங்கிறது தெரியாது. ஸோ நானே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசியூம் வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணேன். ஸோ செகண்ட் ரெசியூம் பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிற மாதிரி
ஸோ இதுதான் செகண்ட் ரெஸ்யூம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HC ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து ChatGPTல போட்டு கேட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த இந்த ஒரு ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருந்துச்சு. ஸோ நான் கேட்ட அந்த கீ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் போட்டு போட்டுருந்துச்சு. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் ஒன்று என்ன பண்ணேன்னா நேராக பார்த்தீங்கன்னா அசெஞ்சர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அசெஞ்சரில் சம்திங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லிட்டு ஓரளவு சி லாங்குவேஜ் எல்லாம் கேட்டு ஒரு இது ஆஃபர் வந்துருந்துச்சு. அதாவது ஐ மீன் அந்த வேகன்சி வந்துருந்துச்சு. அந்த வேகன்சிக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஃபியூ டேஸ் கழிச்சு நான் அந்த இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு. ஆக்சுவலி என்ன மெயில்னா இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் பீன் பாஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் அந்த மாதிரி சொல்லி தான் வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு அப்பாடா முடிச்சுட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபியூ டேஸாக வெயிட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த மெயில் வந்து டெஸ்ட் மெயில்னு வரும். பட் ஸ்டில் வரவே இல்லை. ஸோ ரொம்ப வருத்தமாக போச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அந்த அசெஞ்சர்லேருந்து ஒன்றுமே எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி போகிறது, எப்படி ஆன்லைனில் டெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் சுத்தமாக எனக்கு தெரியல. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். சரி போட அடுத்த கம்பெனி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து அதாவது நான் அப்ளை பண்ண ஒரு எவ்வளோ கம்பெனிஸ், ஒரு 200 to 300 கம்பெனிஸ் கிட்ட அப்ளை பண்ணியிருப்பேன். ஆஸ் எ ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸ்டு 1 yearலாம் கேட்டிருந்தாங்க. நான் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு வந்து அசெஞ்சர்லேருந்து பட்டு தான் ரிப்ளை ஒன்ஸ் வந்துச்சு. ஸோ அதை நான் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா லிங்க்டின். ஸோ லிங்க்டின் தான் மெயின். இப்போது நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் வைக்கல, கிரியேட் பண்ணல அப்படின்னா ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பிகாஸ் லிங்க்டின் தான் கண்டிப்பாக மஸ்ட் தேவையானது. இப்போ நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆர் சம்திங் ஜாப் போனீங்கன்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை வச்சு தான் அவங்க வந்து ஓகே கொஞ்சம் லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணியிருக்கான் அண்ட் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது. ஆஃப்டர் ஆல் லிங்க்டின் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாலே ஓகே தாங்க. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிட்டப், லிங்க்டின் இது மாதிரிலாம் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். மேக்ஸிமம் அதான் நீங்கள் இன்டர்வியூலாம் போனீங்கன்னா சில பேர்லாம் கேட்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்டின், கிட்டப் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்பாங்க. அப்போ யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஸோ லைக் தட் தான். இப்போ என்னோட லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா நான் 1 month சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாங்க. 1 month ஓகேங்களா, ஃப்ரீ தான் ஆக்சுவலி. அடுத்த மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா மந்த்லி 600 rupees பே பண்ணணும். பட் எனக்கு ஸ்டில் ஃப்ரீயாக தான் ஓடிட்டு இருக்கு. நான் ஸ்டில் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியல. இப்போ கூட உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ யுவர் பேமெண்ட் இஷ்யூ அப்படின்ட்டு. ஏன்னா நான் அதை பாஸ் பண்ணதுனால எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆகலை. ஸோ அதனால லிங்க்டின் ஃப்ரீயாக ஓடிட்டு இருக்கு. ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் லிங்க்டின் என்னன்னா உங்களோட கெரியரில் நீங்கள் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க ஆர் நீங்கள் ஏதாச்சும் க்ரோத் அடைக்கிறீங்க, ஒரு கெரியரில் ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் போகிறீங்க, இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆர் சம்திங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட லிங்க்டின்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் பண்ணீங்க, நீங்கள் போஸ்டெல்லாம் போட்டிங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹை ரீச் ஆகும், கனெக்ஷன் உருவாகும். நீங்கள் நினைக்கிற கனெக்ஷன் இல்லை, ஆக்சுவல் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HR to ஒரு ஸ்டூடெண்ட் அப்புறம் ஒர்க்கர் இவங்க கூடலாம் ஒரு கனெக்ஷன் வரும். ஸோ இந்த கனெக்ஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஜாப் ஆஃபர் ஏதாச்சும் ஜாப் வந்து ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஈஸியாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தீங்களா இந்த மாதிரி கார் டேஷ்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தேன். அண்ட் இதெல்லாம் ப்ரோக்ராம் கொஞ்சம் ப்ரோக்ராம் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரி அவார்டு. ஸோ இதெல்லாம் பிளா ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். ஐ மீன் வெக்டார் இந்தியாவில் தான் நான் வந்து ஸ்டடி பண்ணி C++ கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து சிமுலேஷன் ஆப் இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். அண்ட் ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்னால் ஓரளவுக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகேங்களா. அண்ட் இது கீழே போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கிடையில. பிகாஸ் நான் இன்னும் ஜாப் தேடிட்டு தான் இருக்கேன். அதான் ஃபைண்டிங் ஜாப் அதுதான் டைட்டிலே இதுக்கு. அண்ட் எஜுகேஷன் இதெல்லாம் போட்டேன் பிளாப்ளா. அப்புறம் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் தான் முக்கியம். நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இதில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கும். நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க லைக் தட். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தானா எனக்கு ஆட் ஆயிடுச்சு. எப்படின்னா இந்த வெக்டாரில் முடிச்சேன். ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க என்னோட இது. ஸோ இந்த லிங்க்டின்ல வந்து நான் உட்காந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வாரமாக உட்காந்து பொறுமையாக என்னென்ன பண்ணணும், இது பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நான் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஸோ என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. அண்ட் நீங்களும் பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல உட்காருங்க. அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஜாப் வேணும்னாலும் கண்டிப்பாக லிங்க்டின்ல உட்காந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வச்சிங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு HR சம்திங் யாராவது வேலை எடுக்கிறாங்க, ஃபைனல் ஸ்டேஜில் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குட் அசெப்ஷன் கிடைக்கும். ஓகே இவன் கொஞ்சம் ப்ரொஃபைல் வந்து நல்லா வச்சிருக்கான், சூப்பராக வச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி நினைப்பாங்க. அண்ட் தென் கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷனு, மை நெட்வொர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா எனக்கு டெய்லி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 to 20 வரைக்கும் வருது கம்பெனி. ஆனால் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிற மாதிரி தெரியல.
ஸோ என்னால் முடிஞ்சது வரைக்கும் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஃபர்தராக ஃபியூச்சரில் அப்படி எப்படி வேற எங்கேயாவது பிளேஸில் போகலான்னு தான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். பட் இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதனால கொஞ்சம் சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்க பேசுறது இரிட்டேட்டிங்கா இருக்கு, சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன். அண்ட் ஜாப் ஆப்ஸ்ன்னு சொல்லும் போது என் மொபைல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆப்ஸ் கிட்டயாச்சும் வச்சிருப்பேன். என்னன்னா லிங்க்டின், அப்புறம் இண்டீத், அதுக்கப்புறம் நௌக்கரியா கல்ஃப் வச்சிருக்கேன், நௌக்கரியா வச்சிருக்கேன், வேற என்ன இருக்கு, கிளாஸ்டோர் வச்சிருக்கேன், அண்ட் ஃபைன் ஜாப்னு சம்திங் அது ஒரு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்கேன். நிறைய வச்சு என்ன ப்ரோஜனம், ஒன்றுமே யூஸ் பண்ணல. ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டு ஃப்ரெஷருக்கு ஏதாச்சும் வருதா இல்லை ஏதாச்சும் கேண்டிடேட் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நான் போயிட்டு அப்ளை பண்ணலான்னு பார்ப்பேன். ஆனால் என்ன, அவங்க கேட்குற ரோலுக்கும் எனக்கு சம்மந்தமே இருக்காது. பார்த்தாலே தெரிகிறது. பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுனாலே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால கம்பெனிக்குள்ளார போக முடியாது. ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான், ஐ மீன் யாராவதுன்னா உங்கள் ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அந்த ரோலுக்கான அதாவது ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நானும் ஓகேடா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும், நம்பிக்கை இருக்கு, வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற தைரியத்துல தான் நான் வந்து எல்லாத்துலயும் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். கிட்டப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டப் எனக்கே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண தெரியாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு வாடா உட்காரா அப்படின்னு சொல்லி நிறைய கதைக்கையா சொன்னா. ஸோ இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டேரக்டரி எப்படி கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா. நான் கூட பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ARM, அப்புறம் C ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் TCP இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன். பிகாஸ் இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா LCD, LED மெயின் அந்த மாதிரி ப்ரோக்ராம். ஸோ எதுக்காக இந்த ஒரு டேரக்டரி இருக்கு அண்ட் இந்த டேரக்டரிக்குள்ளார என்னென்ன இருக்குங்கிறத நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அப்படி போட்டால் தாங்க எல்லாருக்கும் புரியுது. பிகாஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களோட அந்த கிட்ட ப்ரொஃபைலே பார்த்தோன்னா நல்லா இருக்கும். அண்ட் C ப்ராஜெக்ட் சொல்லும் போது எனக்கு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் ப்ராஜெக்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் உட்காந்து ஓரளவு ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா C யூஸ் பண்ணி தான் பண்ணது. எதுலனா லினக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா GCC கம்பைலர் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா கோடிங் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் ஃபர்தரா உங்க ஃபியூச்சர்ல யாராவது HRD உன் ஐடி குர்றா, உன் லிங்க்டின் குர்றா அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஐயோ நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அப்போ வந்து இந்த இதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். ஸோ நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஓகேடா பையன் நிறைய பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேபி பிளேஸ் அதாவது ஜாப்ல வந்து ஆஃபர் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட லிங்க்டின் அண்ட் கிட்டப் இதெல்லாம் வந்துன்னா கொஞ்சம் நிறைய பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஜாப் தேடுறதுலாம் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. டெய்லி காலைல எந்திரிச்சு ஏதாச்சும் ஓப்பனிங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வெப்சைட்ல தான் செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 50-60 கம்பெனியாவது பெர் டேக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் ஏதாச்சும் இருக்கும். பட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு சரி அப்ளை பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே வராது. ஸோ கிடைக்கிற ரோல், கிடைக்கிற ஜாப் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் காப்பி பண்ணி ChatGPTல போட்டு இந்த மாதிரி எனக்கு இது அதாவது இந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ரெசியூம்க்கு தகுந்த மாதிரி, அதாவது 80s ஃப்ரெண்ட்லியா பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ChatGPT அழகா ஒரு ரெசியூம் எடுத்து கொடுக்கும். ஸோ 80C ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இன்கேஸ் சான்ஸ் இருந்துச்சுன்னா பை லக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃபர்தராக மெயில் வரதுக்கு வாய்ப்பு. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறம் வந்து வர வீடியோலாம் ஒன்று மேபி vlog-ஆ வரலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஃபன்னாக வரலாம், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தோன்றதா இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர ரீல்ஸ் எல்லாம் மீம்ஸ் பண்ணாலே வந்து அவ்வளோ ட்ரெண்டாக தான் இருக்குது. பிகாஸ் வர மீம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திப்போம். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஐஎம் ஃபரித், ஸோ நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெக் கிளாஸ் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிஒன்.